ராவணன் எப்படி கஷ்டப்பட்டான் அப்படின்னா, கடன்பட்டார் நெஞ்சம் போல். அப்படி என்ன கம்பர் வந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டது என்ன பண்ணார் அப்படிங்கிறது வந்து, கடன்பட்டவனுடைய கஷ்டத்தை கம்பர் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். அப்போது கடன்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயம். கடனில் 2 இருக்குது. பித்ரு கடன் ஒன்று இருக்குது, அதையும் இந்த ஜோதிடம் சொல்லும். பித்ரு கடன் செய்யுங்க. பொருளாதார கடன் ஒரு கடன், இந்த 2 கடன் இருக்குது. என்ன சொல்கிறான், அந்த வரிகளெல்லாம் படித்தாலே ஆச்சரியமாக இருக்கும். நீத்தார் கடன் நீத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அது வந்து ஒரு 2 சொட்டு கண்ணீராவது விடுங்கிறான், எள்ளும் தண்ணியும் கொடுத்துருங்கிறான். என்னால் தண்ணியும் விட முடியல, என்னால் எள்ளும் தண்ணியும் கொடுக்க முடியல அப்படின்னா கடைசிக்கு என்ன சொல்கிறான், இந்த கடனால் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை வருதுங்க, தொடர்ந்து வருது பாருங்கள். கடனால் பிரச்சனை, கடனை கட்டின பின்னாடி பிரச்சனை, அந்த கடனில் சிறு தொகையை நிறுத்தி வச்சதுனால பிரச்சனை, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ இதிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு 6ஆம் அதிபதி. சில பேர் பாருங்கள், இந்த வீடு கட்டும்போது லோன் வாங்குறாங்க. வீடு ஒன்று வாங்கி தரங்க ஆகணும், வீடு தேவைதானங்க அப்படிங்கிறான். 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் தொடர்பில் இருந்தால் கடன் உங்கள் தகுதியை மீறி வாங்கக்கூடாது. தகுதின்னு நீங்கள் எதை சார் சொல்கிறீங்கன்னா, வருமானம். அந்த 11ஆம் அதிபதி பலமாக இருக்குது, 11ஆம் அதிபதி கிட்டத்தட்ட நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, நீ கடன் வாங்கிக்கும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். ஹரிவோம். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜோசியம் பார்ப்பவர்கள் 2 பேர். அது என்ன சார் 2 பேர் அப்படின்னு கேட்டால், ஒன்று திருமணத்துக்காக பார்க்குறவங்க, இன்னொன்று தொழிலில் ஏதாவது ஒரு தோல்வி. தொழில் என்ன தோல்வி வந்துட போகுது பெருசாக அப்படின்னா, கடனால். கடன் அப்படிங்கிறது கம்பர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். எப்படி இந்த வார்த்தையை எழுதினார், எப்படி கண்டுபிடிச்சாருன்னு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். என்ன வரி பாருங்கள். அந்த இலங்கை வேந்தன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், ராவணன். ராவணன் எப்படி கஷ்டப்பட்டான் அப்படின்னா, கடன்பட்டார் நெஞ்சம் போல். அப்படி என்ன கம்பர் வந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டது என்ன பண்ணார் அப்படிங்கிறது வந்து அற்புதமான ஒரு, இந்த கடன்பட்டவனுடைய கஷ்டத்தை கம்பர் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். அப்போது கடன்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயம். கடனில் 2 இருக்குது. பித்ரு கடன் ஒன்று இருக்குது, அதையும் இந்த ஜோதிடம் சொல்லும். பித்ரு கடன் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதில் நிறைய விஷயங்களை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கடன் கொடுங்க, பித்ரு கடனை கட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பித்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கடன். பொருளாதார கடன் ஒரு கடன். இந்த 2 கடன் இருக்குது. இந்த 2 கடனுமே நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. என்ன சொல்கிறான், சில இடங்களில் யோசித்து பார்த்தா அந்த வரிகளெல்லாம் படித்தாலே ஆச்சரியமாக இருக்கும். நீத்தார் கடன் நீத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அது வந்து ஒரு 2 சொட்டு கண்ணீராவது விடுங்கிறான், எள்ளும் தண்ணியும் கொடுத்துருங்கிறான். என்னால் தண்ணியும் விட முடியல, என்னால் எள்ளும் தண்ணியும் கொடுக்க முடியல அப்படின்னா கடைசிக்கு என்ன சொல்கிறான், கருவேல முள்ள கட்டி பிடிச்சிட்டாவது உன்னுடைய கஷ்டத்தை சொல்லிடுன்னு சொல்கிறான். அப்போ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நிறைய பேர் வந்து நிறைய விதங்களில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகையான கடன். இப்போ 2 கடன் இருக்குது நமக்கு. ஒன்று பித்ரு கடன் ஒன்று இருக்குது, இன்னொன்று நம்ம வாங்கின பொருளாதார கடன். இந்த பித்ரு கடனை நம்ம எப்படி அடைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த பொருளாதார கடன்கள், அதுக்கு நிறைய வழிமுறைகள். இது 2ஐயுமே நம்ம ஒரு ஜாதக கட்டத்தில் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். அதில் ரணம் என்ன வார்த்தை பாருங்கள். ரணம், ருணம், ருண விமோச்சன ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரமே இருக்குது. அந்த ரணம், ருணம், ரோகம், நோய், அந்த கடனை என்னவா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்துருக்காங்கன்னா, அதை ஒரு நோயாக பார்த்துருக்காங்க. நோய் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த நோய் வந்து உங்களுக்கு கடன்கிற நோய் விடுபடுறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது. இதில் மனமுடைகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வகையில் ஜாதகங்கள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டால் நீ 100 ரூபா வேண்டாம், 1 ரூபா கடனுக்கு கூட அவமானப்பட வேண்டி இருக்குங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வை கண்டிப்பாக ஜோதிடர் சொல்லிடுவார். 1 ரூபா, வெறும் 1 ரூபாய்க்கு ஒரு பிரச்சனை வரும். 1 ரூபி, சிங்கிள் 1 ரூபிக்கு ஒரு பிரச்சனை வரும். எனக்கு ஒரு வேடிக்கையான சம்பவம் என்னென்னா, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எஸ்டிடி புத்தெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அப்போ வந்து நம்ம பக்கத்து கடைக்காரர் போய் 1,000 ரூபா பாக்கி தரமாட்டேன்ட்டான். 1,000 ரூபா தானே போ அப்படின்ட்டான். இவன் 2-3 நாளாக கேட்குறான், 4-5 நாள் கேட்குறான். அது வழக்கு வரைக்கும் போய் அந்த 1,000 ரூபாய் வாங்கினார் அவர். சுப்பிரமணியன் என்னமோ ஒரு பேர். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த 1 ரூபாயில் கூட அந்த கடன் பாக்கி அது வரும். அதனால தான் என்ன சொல்கிறான், கடன் வைக்கும்போது இப்போ புதுசாக ஒரு இது இருக்குது, NOC, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிடணும். நம்ம பைக்கு, காரு, லோன், எந்த லோன்னாலும் NOC வாங்கிடணும். இதில் 3ஆம் இடம் தொடர்பு வரும் பொழுது கடனை கட்டிடுவீங்க, யூ பெய்டு.
அப்பாடா நீங்கள் வீட்டில் உட்காந்துருப்பீங்க. என்ஓசி இல்லாததுனால நீ ஒரு சிறு பேமெண்ட்டை கட்ட வேண்டியது நிற்கும். இந்த கடனால் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை வருதுங்க, தொடர்ந்து வருது பாருங்கள். கடனால் பிரச்சனை, கடனை கட்டின பின்னாடி பிரச்சனை, அந்த கடனில் சிறு தொகையை நிறுத்தி வச்சதுனால பிரச்சனை, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ இதிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு 6ஆம் அதிபதி கெட்டிருக்கணுங்கிறான். ஒரு ஜாதகத்தில் எது எப்படி இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி கெடணும். 6ஆம் அதிபதி கெட்டால் விபரீத ராஜயோகம். சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா பாருங்கள், பாவ கிரகங்களுக்கு ராஜயோகம் சொல்லியிருக்கான், சுப கிரகங்களுக்கு சொல்லலை. சுப கிரகங்கள் வலுத்தால் யோகம் தான் சொல்லியிருக்கான். ஆனால் 8 குடையவன் 8இல் கெட்டு போனால் விபரீத ராஜயோகமாமா. ஸோ 6ஆம் அதிபதி கெட்டு போனவங்களை பற்றி பேச்சே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நோய் வராது, கடன் வராது, வழக்கு வராது, பிரச்சனை வராது. அவங்களுடைய அணுகுமுறையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் 6ஆம் அதிபதி கெடாமல் வலுத்திருந்தால் சாதாரணமாக கோவப்படுவான். இட்லி சூடாக இருக்குன்னு கோவப்படுவான், ஆறி இருந்தாலும் கோவப்படுவான். அது மாதிரி இந்த ரணம், ருணம், ரோகம், சத்ரு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 6ஆம் இடம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6ஆம் இடம் மாறுபடும். மேச லக்னத்துக்கு கன்னி, ரிஷப லக்னத்துக்கு துலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபடும். அந்த கிரகங்கள் கெட்டால்தான் யோகம். அது சுபத்துவம் பெறக்கூடாது, அது வலு பெறக்கூடாது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் தெளிவாக பாருங்கள். என்ன பார்க்குறீங்கன்னா, 6ஆம் அதிபதி பலம் பெறக்கூடாது. அப்படின்னா என்ன? ஆட்சி உச்சம் பெற்று, மூலத்திரிகோணம் பெற்று, சுப வீடுகளில் இருந்து சுபர் பார்வை பெற்றால் கடன் வரப்போகுதுன்னு அர்த்தம். சில பேர் பெருமையாக பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம டாக்குமெண்ட்டை பார்த்தோன்னே மேனேஜரு சேங்ஷன் பண்ணிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? அதுலேயும் இப்போல்லாம் மெசேஜ் வேறு வருது. என்னென்ன மெசேஜ் வருது தெரியுமா? யூ ஆர் அப்ரூவ்டு 10 lakhs கிரெடிட்டட் ரெடி வித் 1 மூமெண்ட் அப்படிலாம் வருது. ஸோ கடன் வாங்கிறதுக்கு யாரெல்லாம் பயப்படுறோமோ அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. 6ஆம் அதிபதி எனக்கு கெட்டு போச்சு சார் அப்படின்னா அவன் கண்டிப்பாக லோன் வாங்க மாட்டான். லோனை கண்டாலே பயப்படுவான், ஓடுவான். மேனேஜரை பார்த்தாலே, ஆனால் நமக்கு ஒரு கார் லோன் போட்டுங்க, ஐயோ வேணாம் ஜாமி, நமக்கு அது வேணவே வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடன் உங்களுக்கு கொஞ்சமாக அதிகமாக போகும்போதே அந்த கவனத்துக்கு வரணும். ஜோதிடத்தை போய் கேளுங்க, இந்த கடனால் எனக்கு அவமானம் வருமானு. சில பேர் பாருங்கள், இந்த வீடு கட்டும்போது லோன் வாங்குறாங்க. வீடு ஒன்று வாங்கித்தானங்க ஆகணும், வீடு தேவை தானங்க அப்படிங்கிறான். 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் தொடர்பில் இருந்தால் கடன் உங்கள் தகுதியை மீறி வாங்கக்கூடாது. தகுதின்னு நீங்கள் எதை சார் சொல்கிறீங்கன்னா, வருமானம். அந்த 11ஆம் அதிபதி பலமாக இருக்குது, 11ஆம் அதிபதி கிட்டத்தட்ட நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, நீ கடன் வாங்கிக்கோ, கட்டிடுவே நீ. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் அந்த யோகம் பல கோடி நான் என்னுடைய தொழில் துறையில், ஜோதிட தொழில் முறையில், இந்த இத்தனை வருஷ சர்வீஸில் 500 கோடி 200 கோடி 50 கோடி 10 கோடி கடன் கட்டினவர்களை கூட கட்டிட்டோம் சார், அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை சார், கட்டிட்டோம் சார், அது கடன் ஒரு பிரச்சனை இல்லை அப்படி சொன்னவங்களையும் பார்த்துருக்கிறேன். 250 ரூபா கொடுக்க முடியாமல் என்னால் இன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு போக முடியல சார் அப்படின்னு சொன்னவங்களையும் சந்திச்சிருக்கேன். அப்போ வித்தியாசமான 2 கோணத்தில் நம்ம பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை ரணம், ருணம், ரோகம் ஸ்தானங்கள் பலவீனப்பட்டிருந்தால் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம், பலமாக இருந்தால் உங்கள் ஜாதகம் மிகவும் கஷ்டத்திற்குள்ளாகும். ஜோதிடரை கேட்டு அதுக்கு என்ன ரெமெடி, எப்படி பண்ணால் நல்லது, எந்த மாதிரி விஷயங்களில் நான் என்னுடைய உணர்வு நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுட்டு பார்த்துங்க. கல்யாணம் இன்னொரு இடத்துல எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்தை வாங்கி தான் செய்யணும், கல்யாணத்துக்கு கடன் வாங்கி தான் செய்யணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வேறு வழி இல்லைங்க, பிள்ளை காரியத்தை நிறுத்த முடியுமா அப்படிலாம் செய்வாங்க. அந்த கடன் கூட உங்கள் கட்டுக்குள் வைத்து கொண்டால் கண்டிப்பாக அந்த கடன் உங்களை பெரிய கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கடன் என்பது தேவையில்லாத ஒன்று. உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதை உங்கள் 11ஆம் அதிபதியோடு ஒப்பிட்டு உங்கள் தகுதிக்கேற்ற கடனை வாங்கி விரைவில் அனைவரும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு அன்புடன் உங்களை வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர், சென்னை மற்றும் கோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.